ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். போட்டு வடகம் போட்டு ஜீரகம். ஓகே, ஜீரகம் போட்டு வடகம் போட்டு தேவையான அளவு வடகம். காய்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு அருமையான மீன் குழம்பு தான் சமைக்க போகிறோம். ஸோ அடுத்தது வெங்காயம். ஓகே, வெங்காயம் போட்டு ஸோ ஒரு விறகடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சு தேவையான அளவு எண்ணெய். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம், வடவம் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி என்ன மீன் குழம்பு நாம் சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார மீன். ஸோ கார மீன் தானே, கார மீன் தான் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம். ஸோ கார மீனை க்ளீன் பண்ணுற வீடியோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, இடித்த பூண்டு கொஞ்சம், எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்காவது போடுங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா முருங்கைக்காவை இதில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், தக்காளி, இதுலேயும் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, போடு. இதில் பார்த்திங்கன்னா புளி, உப்பு, தேவையான அளவு மிளகாய் தூள் எல்லாமே அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே நாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஸோ இப்போ நாம் மீனை க்ளீன் பண்ணிடலாம். அவ்வளோதான் காய்ஸ். இப்போ நான் உங்களுக்கு மீன் க்ளீன் பண்ணுறதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் காய்ஸ், இந்த காரை பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி காரை இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா தெரியும். இது சுதுப்புனாங்காரையா? இது சுதுப்புனாங்காரை, இது கழிக்காரை. பாருங்கள் காய்ஸ். ஓகே, அப்படியே க்ளீன் பண்ணிவிடு. ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணி கேட்டு இதுக்கப்புறம் காமிக்கணும். டக்கு கட் பண்ணி போட்டு 100 ரூபாய்க்கு தானே வாங்கினேன்? 50 ரூபாய்க்கு. கைஸ், இந்த மீன் நாங்கள் 50 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். இதில் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 30 மீனுக்கு மேலே இருக்கும். க்ளீன் பண்ணிட்டு காமிங்க.
இது என்ன காரை இது? இந்த இப்போத்தி கட் பண்ணுறல கழிக்காரு. கழிக்காரை தான் இதில் நிறையா இருக்குது. இந்த மீன் அதிகம் வாங்க மாட்டாங்க, க்ளீன் பண்ண முடியாதுன்னு. ஏன் முள் குத்திடுமா? ஆனால் இதுதான் உடம்புக்கு நல்லது, நல்ல டேஸ்டான மீன் இதுதான். இது வந்து சுருப்புனாங்கரை. பாருங்கள் கைஸ், இது வந்து சுதுப்புனாங்கரை. அதிகமாக இருக்கிறது வந்து கழிக்காரை தான் இருக்குது. இந்த கழிக்காரையை விட இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுதுப்புனாங்கரையா? பாருங்கள் கைஸ், இது வந்து கழிக்காரை. இது என்ன மீன்? இது இலப்பூர்வம். சரி சரி. ஹேய் ஹேய், போடு போடு. இதுதான் கைஸ் சுதுப்புனாங்கரை. இதுவும் சுதுப்புனாங்கரை தான். அவ்வளோதான் கைஸ், அவங்க க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ அவங்க க்ளீன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் கைஸ், கவலையா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீன் வந்து கவலை கடந்தது. பாருங்கள், இதில் 2 மீன் பார்த்தீங்கன்னா கவலை மீன். இதுதான் லாஸ்ட் மீன். அவ்வளோதான் கைஸ், மீன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அப்படியே மீன் போடுறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். போடு போடு. ஸோ எல்லா மீனுமே இதில் கலந்துருக்கு. அதை அப்படியே காமிச்சிட்டு போடு. அவ்வளோதான் கைஸ், குழம்பு அப்படியே மூடி
விட்டோம். ஸோ வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் குழம்பு எப்படி குக் ஆகிருக்கு அப்படின்றத பாருங்கள் கைஸ். ஒரு அருமையான மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு நான் உங்களுக்கு அப்படியே குழம்பு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா அருமையாக குக் ஆகிருக்கு. அதே மாதிரி குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விடணும். பாருங்கள் கைஸ், முருங்கைக்காய் மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் மீன்லாம் கொதிச்சிருச்சு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விட்டால் நல்லது. பாருங்கள் கைஸ், ஒரு அருமையான கார மீன் குழம்பு. ஒரு மீனை மட்டும் எடுத்து காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கண்டிப்பாக குழம்பு நாங்கள் கொதிக்க வைப்போம். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் மீன் குழம்பு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எடுத்தால் எல்லா மீனும் உடஞ்சிரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க கைஸ். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.